இந்த வாழ்க்கையே புரியும். அப்படி தாட்டகாவனத்தை க்ஷேமமாக பண்ணிவிட்டார் பரமாத்மா ராமன். இங்கே கிருஷ்ணன் அந்த காளியினுடைய மடுவானது விஷதீட்சமாக இருந்தது. அது விஷம் போனதோ மட்டுமில்லை, அமிர்தீட்சமாக இருக்குது. அதான் கஷ்டம் இருந்து உங்களுக்கு பகவானை பச்சிச்சேன்னா கஷ்டம் நீங்கிறதுன்னு நினச்சிக்கப்படாது. அது மட்டும் இல்லை, கஷ்டம் போனதோ மட்டும் இல்லை, க்ஷேமமான ஆனந்தமும் கிடைக்கும். ததைவ அந்த ஏவகாரத்தினால இங்கேயும் சொல்கிறார், தஸ்மின்னேவ தாகனி அப்படிங்கிற மாதிரி ராமாயணத்தை சொன்ன மாதிரி ததைவ சா அமிர்தா யமுனா நிபிஷா பவது அனுகிரகாத் பகவதா கிடாமான்சு. இப்படி என்கிட்ட யாராவது கஷ்டம்னு சொல்லிட்டு பேசினாக்க அவளை மீட் பண்ணது ஜாஸ்தி. அதனால் ஒருத்தரை பார்த்தபோது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மூடவும் ராமாயணம் சொன்னேன். நாங்களாம் கஷ்டத்தோடு இல்லைன்னார் அவர். அர்த்தமாக இருந்தது. ஆஹா, இந்த பகவத் விஷயத்தை கேட்டாங்க, எல்லா கஷ்டம் முகமும் அவருக்கு கஷ்டம் இல்லை, நான் கஷ்டம்னு நான் சொன்னேன்னு சொன்னார் அவர். சரி, இப்படி சரியா இல்லாமல் பேசுகிறார் ஜனங்கள்லாம், எடுத்தத்தை பேசுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்காம பேசுகிறாளேன்னு வருத்தப்படும். இந்த பேசுகிற பொழுது கிட்ட வந்தவாளுக்கு இந்த பகவான் நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமத்தினுடைய வைபவத்தினால இப்போ நீங்கள் 4 பேரை அண்டி இருக்க வேண்டியிருக்குன்னு உங்களை அண்டி இருக்க முடியா பகவான் பண்ணுவான். இப்படி சொல்வேன். இப்படி போல் தாட்டகாவனத்தை ராமன் க்ஷேமமாக இல்லாமல் பகவான் தாட்டகா சம்ஹாரத்தினால எல்லாருக்கும் அது விதேயமாக எடுத்துக்கிட்ட வேணும். யமுனையை பரமாத்மா காளி உத்தாசனத்தினால அமிர்தமயமாக பண்ணிவிட்டார் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி அவன் கூட இருக்கிறவாள்லாம் இருந்து அவ்வளோ உடம்பு பாராயணம் வேற இதுக்கு நல்ல சுருக்கமாக சொல்லி அது டாக்டர்லாம் அப்படி ஒன்றும் பேச மாட்டா அப்படின்னு என்னை அடிக்கடி சொல்வார். அப்படி சொல்லுன்னு இந்த காலத்தில் நான் நிறுத்திக்க முடியாது என்ன, அதான் நிறைய அப்புறம் பேச மாட்டாரான்னு நினைக்க முடியாது நிலை வந்துடுத்து உடம்பு. அது வாய் பேசாமல் இருந்தது. அப்புறம் பேச முடியாது பண்ணுறோம். தெய்வம் இந்த விஷயத்தை தான் மேற்கொள்ளாது. பகவானை பஜனம் பண்ணால் அதே நேரத்தில் கட்டம் போகிறதோடு இல்லாமல் க்ஷேமம் வரும். கஷ்டப்படணும். ததைவ சாமர்த்ததாக இவனம். அந்த மாதிரி என்ன பெரிய ஒரு பாராயண ஸ்தோத்திரத்தை சொல்ல முடியல. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நம. அந்த ஸ்லோகத்தை எப்போதும் சொல்லிட்டு இருக்கோம். 32 நமஸ்காரம் பண்ணுங்கோ, அப்புறம் எப்போதும் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த நேரமும் அந்த கஷ்டம் போயிடும்னு சொல்லுவேன். அது ராத்திரியெல்லாம் படுத்திருந்தா காளியனுடைய கரையில். அதுக்கு மேலே மகாத்மாவான ஜனங்கள்லாம் தூங்குற போது திடீர்னு காட்டுத்தீ வந்தது. அப்போ எல்லாரும் முடிச்சுக்கல, சில பேர் தான் முடிச்சுருந்தா. கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகா ஹே ராமா இது விக்ரமா கண்ணா கண்ணா பலராமா அப்படின்னு அந்த காட்டுத்தீனுடைய தொந்தரவை சொல்கிற பொழுது பரமாத்மா அந்த காட்டுத்தீயை சாப்பிட்டு எல்லாரையும் காப்பாற்று. இது ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் தெரிய முடியாது. அப்புறம் தான் இன்னொரு தினம் காட்டுத்தீயை பாரம்பரம் பரமாத்மா எழுந்து வந்து கருத்தை நாற்றுக்கு கிழத்துக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறபோது கோ சஞ்சாரம் பண்ணுறபோது பையங்கள்லாம் ஒன்று கொண்டு 2 கட்சியாக பற்றினார். பலராமன் கட்சி, கிருஷ்ணன் கட்சின்னு. அந்த யார் தோத்தாலோ அவளுடைய சொரூபத்தை தன் தோளில் வைக்கணுன்னு தோற்றவன் ஜெயித்தவன் தோளில் வச்சுன்னு போகணும்னு. அது மாதிரி பலராமனுடைய கட்சியில் பிரகாசிக்கிறான் ஸ்ரீதாமன். அந்த ஸ்ரீதாமன் கிருஷ்ணன் கட்சி தனி. அந்த கிருஷ்ணன் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கான் பிரமுக அசுரன். கோபரூபத்தில் மாடுகளை மேய்க்கக்கூடிய பையன் ரூபத்தில் வந்திருக்காங்க. பரமாத்மாவுக்கு தெரியும், தெரியாத மாதிரி வந்திருக்கான். ஜானன்னபி அபிஜானன்னு அப்படின்னு சொல்கிறத அழகு இருக்கே. அவர் வியாதி போகிறதுக்காக பாடினான்னு சொல்லுவார். அதான் வியாதிகள்லாம் நினச்சின்னு இருந்தால் அந்த அழகான காரணங்கள் அந்த பிரதிவாதங்களாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். இந்த பகவானிடத்தில் உள்ள பிரியம் அந்த எல்லா கட்டத்தையும் போக்கி பகவானை பேச வச்சுடுறது. மகாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் எதிர்கட்சியில் உள்ள ஸ்ரீதாமாவுக்கு தான் தோற்றா மாதிரி காமிச்சு ஒரு மைல் ஸ்ரீதாமாவை தூக்கி கொண்டு தோளில் பகவான் ஓடினான். ஸ்ரீதாமான மதத்சா பராஜித்தோ பக்ததாசம் பிரசன்.
பக்தர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கேன் என்று காண்பிப்பதுக்காக போனேன். அப்படி பலராமனுக்கு தோற்றா மாதிரி காமிச்சு கிருஷ்ண கட்சியில் இருக்கக்கூடிய பிரம்பாசுரன் கோபுரத்தில் இருக்கவன் தோத்தா மாதிரி கட்டுன்னு கொஞ்சம் எட்டி போனான். ஏன்னா பலராமனை தூக்கணும். கிருஷ்ணனுக்கு அதிக பலம், பலராமனுக்கு பலம் இல்லைன்னு நினச்சான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் கிருஷ்ணன் அவனுடைய பெருமையை அந்த புலமாசுரன் எப்படி தெரிஞ்சான்? அவன் தான் பகாசுரம் பண்ணான், அகாசுரம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறா. அதனால் அவருக்கு பலம் ஜாஸ்தி, பலராமனுக்கு பலம் இல்லை. பலராமனுக்கு பலம் இல்லை. எப்போ? அவருடைய பேரானது பேப்பரில் இல்லை. அதனால் இந்த பேப்பரில் வந்தால் தான் பேர் ஒன்று. பலராமனுடைய சுரூபத்தை தூக்கிண்டு ஏன் சற்று தூரம் போனான் பரமாசுரன்? அதாவது கிருஷ்ணன் முன்னால் வதம் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு நினச்சிருந்து தனியாக போனான். பலராமனை தொலைச்ச ஒன்று தன்னுடைய இயற்கையான ரூபத்தை எடுத்துனா மலை போன்ற ரூபம். மலை போன்ற ரூபத்தில் பலராமன் உயரத்தில் உயரமான அவனுடைய ரூபத்தை கழுத்தில் உட்காண்டிருக்கும்போது பகவானுடைய மங்கள் ரூபத்தை எட்டி இருந்து பார்த்தார். பகவானை பார்த்த உடனே கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. ஒரு குட்டினார் தொடர்ந்தான் பலராமன். உடனே ஓடி வந்து பரமாத்மா பலராமனை கட்டி அணைச்சு ஆனந்தப்படுற பொழுது தேவதைகள்லாம் பூமழை பண்ணி குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கிற அழகில் ஈடுபட்டுறதுனால இந்த மாடுகள்லாம் அந்த பசும்பொருளுக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் எட்டி போயிடுது. வசந்த ருத்து மாதிரி இருக்கும் கிருஷ்ணனுடைய சரணம் இருக்கிறதுனால. அந்த இடத்துல எந்த காட்டத்தையும் தொந்தரவும் இல்லை. சற்று தூரம் போய் மேய போகும்போது பசும்பொருளுக்கு வராக 4 காடு மேயிற பொழுது நாக்கு துண்டுக்கிறது. காட்டு தீ வேறு வந்துடுச்சு. அலறது பையங்கள்லாம் அலறிண்டு, அப்பா கிருஷ்ணா இந்த மாதிரி காட்டு தீ வந்து நீ தான் காப்பாற்று. கிருஷ்ண கிருஷ்ணா மகாவீரா வீராபாமஜ விக்ரமா தவாக்னா நித்தியமானு பிரபன்னாந்தா என்னுடைய எங்களை உன்னை சிக்கனப்படுத்தி கொண்ட எங்களை கைவிடாமல் காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கிறார். பகவான் கண்ணை மூடிங்கோ அப்படின்னு கண்ணை மூடினான். எல்லா பையங்களும் மாபீஷ்ட லோச்சனானி இது அபாரி கண்களை மூடிக்கொண்டு போது பகவான் யோகசக்தியினால் யோகாதீசோ யமோச்சயது. யோகசக்தியினால் யோகீஸ்வரான பரமாத்மா ஒரு நிமிஷத்தில் அந்த பையங்களையும் மாடுகளையும் கன்றுகளையும் அந்த பாண்டியிருக்கங்கிற ஆலமரத்து அண்டியில் கொண்டு வந்து சேர்த்தார். அங்கே விளையாண்டுருந்த இடம், அந்த இடத்துக்கு ஒரு மைல் அலைய வேண்டிய கட்டம் இல்லாமல் யோகசக்தினால் அவர் பேரும் தூக்கி ஆட்சியம் வந்துவிட்டார். இப்போ இது கதை எதுக்கு? இந்த தொண்டை சிந்தனையில் இப்போ 96 பிறக்க போகிறது அப்படின்னு நினைப்பார். மினிட் ஆஃப் மெக்காலேன்னு ஒரு மெக்காலேங்கிற வைஸ்ராஜ் இந்த இங்கிலீஷ் படிக்கிறவாழில் நாங்கள் ஒரு உத்தியோகம் கொடுத்து காப்பாற்றுறோம்னு சொன்னான். அப்போ சொன்ன பொழுது எல்லாருமே உத்தியோகத்தில் ஆசையோட ராமாயணம் பாகவதம் வேதம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தா இன்றைக்கி வேதம் இருக்குமா? இன்றைக்கி ராமாயணம் இருக்குமா? இன்றைக்கி பாகவதம் இருக்குமா? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் தான் அந்த செக்ரட்டரியேட்டில் உத்தியோகம் கொடுக்குறானேன்னு சொல்லி 10 மணிக்கு போடலாம், அதுக்குள்ளே எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணத்தோடு போட்டேன். இப்போ தான் என்னாச்சு, அவளுக்கு உத்தியோகம் இல்லைன்னாச்சு. முதல்வர் நாத்தாருக்கு உத்தியோகம். அது உத்தியோகம் இல்லாட்ட போகிறது ஏதாவது படிக்கிறதுக்கே கூடாது. நீங்களாம் நிறையா படிச்சுடுற உங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி 4 காடுக்கு போய் 4 காட்டில் 4 நாளில் 2 போச்சு நாக்கு. அது மாதிரி உத்தியோகம் கிடைக்காது, வேலை காலேஜ் கிடைக்காதுங்கிற கட்டம் இருக்கும். அப்புறம் காட்டுத்தீ வந்து தூங்கின மாதிரி சிவசேனை மோதிய கட்டங்களான்னு சொல்கிறோம். அந்த இடத்துல எல்லோரும் அந்த இடத்துல போய் உத்தியோகம் பண்ணுறான். அவனும் இருக்கிற இடத்துலேருந்து உத்தியோகம் பண்ணி கிடைக்கிறத கண்டு சாப்பிட்டுன்னு தான் இந்த கட்டம் உண்டு. அதனால் சிவசேனை தெலுங்கானான்னு இப்படி ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த கட்டம் மாதிரி காட்டுத்தீ மாதிரி பார்க்கணும். இப்போ என்ன நாமெல்லாம் தெரியும் அத்தியனம் பண்ணலாம்னு நினச்சா, உங்கள் அப்பா ஒரு பெரியவர் சொன்னார், உங்கள் அப்பா அத்தியனம் பண்ணுற காரணம் இல்லைன்னு, உங்கள் தாத்தா அத்தியனம் இல்லைன்னு. இப்படி அத்தியனம் பண்ணாத தாத்தாவையும் அப்பாவையும் அடைஞ்ச பையனுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது.
அதுக்கு பதிலாக இந்த காவேரிக்கு போடுறது நல்லதுன்னு காவேரியில் போட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க. அதாவது வேத சப்தமானது பழக்கம் இருந்தால் தான் வரும், அது சிறுவாயத்தே வரும். அந்த வேதாத்தியனம் தொடர்பு இல்லாட்டா அந்த குடும்பத்துக்கு வேதம் வர்றது கஷ்டம். அதனால் நான் இங்கே போகிறேன் காவேரியில் போட்டான்னு சொல்கிற வழக்கம். அந்த நிலையில் நாம் இருக்கோம். இப்போ யாராவது சொல்ல முடியுமா? வேதாத்தியனம் பண்ண முடியும்? அதற்காக கிருஷ்ண மகா பகவான் நாமத்தை சொல்லி கதறினாள் இல்லையா, அது மாதிரி பையங்கள் மாதிரி நாம் கிருஷ்ணநாம கோவிந்த நாராயணான்னு பகவான் நாமத்தை சொல்லி கதறினா மீனெல்லாம் க்ஷேமத்தடை. பரமாத்மா இப்போ மீட்ட பொழுது பகவானுடைய ஸ்வரூபத்தை தெய்வமான் மனுஷனாக இருந்தால் காட்டுத்தை சாப்பிட முடியுமா? மீனே அமரம், அப்போ தான் அமரம் தெய்வமாக நிற்கிறார். சாயங்காலம் வந்தால் கோபிகளுக்கு பகவானை பார்க்குற பொழுது எல்லையில்லாத ஆனந்தம். பகவானை பார்க்காத பண்ண நேரத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு 100 யுகமாக தரும். க்ஷணம் யுகசதம் இவ யாசாம் ஏன வினா பவது கோபீனாம் பரமானந்தா ஆசீத் கோவிந்த தர்சனே. பகவானை பார்த்த ஆனந்தம் பகவானை விட்டு பிரிஞ்ச பொழுது நிமிஷத்தை 100 யுகமாக பார்த்துக்கிண்டு கஷ்டப்படுறார். அந்த மழை காலத்தில் மழை கொட்டுறது. கிரஜோ வருஷதாராபிகி பகவானுடைய கருணையினாலே மழை கொட்டுறார். மழை அந்த மலை மேலே பெய்யுது. அந்த மலை அசைஞ்சு கொடுக்கல. அதுக்கு உபமானம் எப்படி? யசா அதோக்ஷ. பகவானிடத்தில் கருத்து வைத்த மகான்கள் ஒன்றன் முன் ஒன்றாக கட்டங்கள் வந்து அவனை தாக்குமா. அபிபூயமானாம் யசனை யதா அதோக்ஷஜேசாம். கடுமையான கட்டங்கள் ஒன்றன் முன் ஒன்றாக வந்தாலும் பகவானத்தில் மனசை வச்சவா எப்படி அசைஞ்சு கொடுக்க மாட்டாளோ அது மாதிரி மலை அசைஞ்சு கொடுக்காங்க. அந்த மலையானது மலைக்கு உபமானமாக அடியார்கள் சொல்கிறார். அடியார்களுடைய மனசு கல்லாக இருக்கணும். பரமாத்மாவுடைய பஜனம் பண்ணுறபோது இந்த கட்டங்கள் வர்றபோது மனசை தளர விடக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவனாவது கூட இருக்கவனே எவ்வளோ சொல்லட்டும், சொன்னால் பேசப்படாது. அவன் சொல்லிட்டு போகிறான், அப்படி தான் பேசுகிறது லோக்கமாக இருக்கும் அப்படின்னு அது சட்டம் பண்ணாமல் இருக்கணும். இப்படி அடுத்தபடியாக அந்த மழை காலம் வந்தபொழுது சாரசம்னு ஒரு பட்சிக்கும். அந்த பட்சிகள்லாம் நாளைக்கு போகலாமே, இப்போ தான் மழை ஆரம்பிச்சதுன்னு வச்சுருக்கான். சரஸ்ஸு அசாந்தரோதஸ்ஸு நியூஷு அங்காணி சாரசாக. அது எது போல் இருக்குன்னார். கிரகேஷு அசாந்த கிருத்தியேஷு கிராமியாய மதுராசையாக. கிரகத்தில் காரியம் இருக்குது, இன்றைக்கி போக முடியாது, நாளைக்கு 5 நாள் கிடையாது, 1 நாள் போடும், நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். 2ஆம் தேதி இன்னைக்கு இங்கே வந்து கதை கேட்க வந்தேன், நேற்றுக்கு பூர்த்தியாகவே போயிட்டார் அப்படின்னு சொல்லு. கிரகேஷு அசாந்த கிருத்தேஷு கிராமியாம். 15 நாள் இருக்கே, 1 நாள் முடியுதா அப்படின்னு தள்ளி போடணும். 15 நாளும் முடியாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தபடியாக சரத்காலம் வந்தது. அந்த சரத்காலத்தினால தானாக நீர்நிலங்கள் தெரியும். இதுபோல் பிரம்மச்சாரி கிரகஸ்தம் சன்னியாசின்னு ஆசிரமங்கள் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அவன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது, செய்யக்கூடாத காரியங்கள் சிலது இருக்குது. பிரம்மச்சாரி கிரகஸ்தம் சன்னியாசி சிலது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி செய்யக்கூடாத செய்தாலும் பாவம், செய்ய வேண்டியதை விட்டாலும் பாவம். அந்த பாவத்தை எப்படி போக்குறது? கிருஷ்ணே பக்தி யதா சுபம். கண்ணனத்தில் பக்தி அனன்யமாக இருந்தால் அந்த என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளாக தாராப்படும். அதோட சரத்காலத்தில் நீர்மட்டமானது ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிருக்கு. அதை நீரில் வாழக்கூடிய ஜந்துக்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கான். உபமானம் எப்படின்னா யதா ஆயுகு அன்மகம் க்ஷயம் நராமூடா குடும்பின. குடும்பத்தில் ஈடுபட்டு இந்த பிள்ளைக்கு இந்த பெண்ணுக்கு இந்த காரியம்னு இந்த கட்டத்தையே நினச்சிக்கொண்டு அதுக்கு வேண்டிய விவகாரங்களை பேசிக்கொண்டு காலத்தை போக்கின்னு இருக்கவன் ஒவ்வொரு நாளாக தம்ம ஆயுசு போயின்னு இருக்கேன்னு நினச்சி பார்க்காத மாதிரி. யதா இது எல்லாருக்கும் உண்மை. யதா ஆயுகு அன்பகம் க்ஷயம் நராமூடா குடும்பினா.
மனுஷியானா பிறந்தவெல்லாம் தன் ஆயுசு போயின்னு இருக்கிறத நல்லா கவனிக்கணும். இந்த ஜனஜந்துக்களுக்கு நிர்மட்டத்தை பார்க்குறதுக்கு சக்தி உண்டா? கிடையாது. ஆனால் குறைஞ்சின்னு இருக்கு, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சின்னு இருக்கு. முழுக்க குறைஞ்ச போது அது காலமாயிடும். அது மாதிரி நம்முடைய ஆயுசு போயிட்டே இருக்கேங்கிறத விவேகம் உள்ள நாமே தெரிஞ்சுக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு மேலே அந்த சத்காலத்தில் பகவான் உந்தாவன பூமியில் கானம் பண்ணுறான். அந்த கானத்தை கேட்டால் புண்ணியவதி நான் கொடுக்கும். நேரில் பார்க்குறேன், ஆனால் நேராக பார்க்குற மாதிரி வர்ணிக்கிறார். பர்காபீடம் நடவரவு கர்ணயோ கன்னிகாரம் பிபத்வசா கனகவிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்தான் வேணோ அதரசுதஜ புரயன் கோபவருந்தையே பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராமிஷத்து கீர்த்தி கீர்த்தி. குழந்தைகள் நடுவே மேல்தொகை சரஸை தரித்துக்கும் நெற்றிய திலக்கம் பிரகாசிக்க, காதுகளில் குண்டலம், காதுகளில் கர்ணார புஷ்பம் பிரகாசிக்க, உன்னத நாசிகை திவ்யாதர்மியம் மந்தஹாசம், புல்லாங்குழலை 2 கைகளால் ஏந்தி கொண்டு புல்லாங்குழலை தாளத்தை தன்னுடைய அதர்பிம்பத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய கானாமிரதத்தை நிரப்பிக்கொண்டு, தோல்வழிகள் கங்கணங்கள் கைகளில் பிரகாசிக்க, மார்பலை முக்தாகாரம் பிரகாசிக்க, பகவான் இடுப்பில் பீதாமரம் சொர்ண காஞ்சி பாதங்கள் நட்டூபுரம் வெத்தஸ்த பாதத்தோட வேணுகானம் பண்ணுறார். வேணுகானத்தை கேட்டார். அங்கே நடக்கிறது வாழ்க்கை தெரியாது, பார்க்காம இருந்தாலும் பார்த்தா மாதிரி சொல்கிறார். அது எப்படி பக்தி இருந்தால் பார்க்க முடியும். மகானான திருவள்ளுவரை பற்றி நாமெல்லாம் கேட்டிருக்கோம். திருவாலங்காட்டில் பரமாத்மா நர்த்தனம் தினம் பண்ணி, அந்த நர்த்தனம் முடிஞ்ச பிறகு 33 கோடி தேவதைகள் ரிஷிகள் அவ்வளோ பக்தாள் எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நர்த்தனத்தில் ஒரு விசேஷம் ஏற்பட்டதே யாராக பார்த்தேன், உத்தரம் பார்க்குறேங்கிறார். எல்லாம் இருந்திருக்கா, நடந்தது வாஸ்தவம். அதை என்ன நடந்ததுன்னு திருவள்ளுவர் மகாத்மாவை இப்போ கேட்டால் தெரியும். அவர் மயிலாப்பூரில் இருக்கார், நெசவு காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அது மகான்கள் அவ்வளோ பேரும் தேவதைகளும் பக்தாலும் ஒன்று கூடி அவருடைய வீட்டு வாசல் வந்து இருக்கார். மாதிரி திருவாலங்காட்டில் நாங்கள் நர்த்தன சுந்தரத்தை அனுபவித்தோம், எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒன்று நடந்தது விசேஷம், அதை நீங்கள் கவனிச்சலான்னு கவனிக்கலை. பரமாத்மா உங்களுக்கு தெரியும்னு சொன்னாள். அதுக்காக உடனே நெசவு பண்ணுறவாள்லாம் அந்த நூலானது கட்பாடா அதை எச்சல் பண்ணி சேர்ப்பாளாம். திருவள்ளுவர் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன், நான் கவனிக்கணும். இந்த நெசவு பண்ணுற எனக்கு இந்த எச்சலை போட்டு அந்த நூலை சேர்க்கக்கூடிய எனக்கு தெரியும் அந்த கூத்துனார். அந்த கூத்துன்னா நர்த்தனம். அந்த நர்த்தனத்தில் ஏற்பட்ட வைபவமான தெரியுமான்னு கேட்டுண்டு சொல்லிவிட்டார். என்ன விஷயத்தை சொல்லாமல் சொல்கிறார். சொல்லாமல் சொன்னோன்னு மகாத்மாவான தட்சிணாமூர்த்திக்கு பேர். அது மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டார். இவர் போய் பார்க்கல, அந்த திருவாலங்காட்டில் நெசவு பண்ணிட்டு இருக்கார். ஆனால் பகவானுடைய நர்த்தனத்தில் நடந்த என்ன விஷயம் நடந்தது, அதாவது பகவானுடைய காதாணி நழுவி விழுந்தான். அதை கால் கட்டவரனால சிரமப்படாமல் எடுத்து அழகாக மாட்டின்றாங்க காதில். இந்த விஷயம் தெரியுமா பார்த்தேடாரன். மகாத்மான அந்த திருவள்ளுவர் நடந்ததை அப்படியே சொல்லிட்டார். அதை நான் அப்படி பார்த்தேன்னு சொல்லாமல் எனக்கா தெரியும்னு சொல்லி தெரிஞ்சதை தெரியுமான்னு கேட்டதுனால தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா, அந்த வினயத்தோடு சொன்னார். இது மகான்களுக்கு தெரியும். அந்த பிரின்சிபலை கடைப்பிடிக்கிறதுக்காக என்னமா இருக்கணும், என்ன அந்த சோதனைலாம் அவனுக்கு வச்சாலும் அந்த சோதனையில் மீண்டுவா. மகாத்மான திருவள்ளுவர் தான் தெரிஞ்சேன்னா அவருக்கு ஞானம் இல்லை, நான் ஞானின்னு சொன்னான்னா அவன் ஞானி இல்லை. அப்படியே வேதம் சொல்கிறது, எவன் தெரிஞ்சவன் சொல்கிறானோ அவன்லாம் தெரியாதவன் அப்படின்னு. அதனால் தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சதாக சொல்லாமல், ஆனால் தெரிஞ்சதுங்கிறது தெரிய முடியாமல் பேசினா அழகாகும்.
இப்படின்னு இந்த கதையிலேயே திருவள்ளுவர் இப்படி சொல்கிறாருன்னா, துவாபரயுகத்தில் கோபிகளுக்கு பக்தியினுடைய மேலிட்டனால பகவானுடைய காரியம் தெரியுது. ஆச்சரியம் சொல்கிறான். அக்ஷன்மதாம் பரமிதம் நபரமும் விதாவான். கண்படைத்த பயன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பிரபு கிருஷ்ணனும் பலராமனும் போகிறானே, அந்த அழகாக பார்க்குறதா அப்படின்னு கோச்சாரணத்துக்காக பகவானும் பலராமனும் போகிற பொழுது அந்த ரூபத்தை ஒரு தினம் பார்த்தா போகிறோம், கண் படைத்த பயன். அதோடு கூட இந்த வெள்ளாங்குடன் பகவானுடைய அதர்மத்தில் இருக்க முடியாத பாக்கியத்தை அடைஞ்சது. அதை பார்த்து இந்த பிள்ளாங்குடல் மரத்தை சேர்ந்ததுன்னு தன்னுடைய பேரப்பிள்ளை பகவானுடைய நாமத்தை தேயசதா யோகிபிரப்பிரமேயா சிந்தாஹரா சிந்தித பாரிஜாதா கஸ்தூரிகா கல்பிதநீலவர்ணா கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பேரன் சொல்லிவிட்டா தாத்தா கஞ்சலை விட்டுக்குன்னு ஏதோ குழந்தைய பகவானுடைய நாமத்தை சொல்கிறான், நல்லவனாக இருக்கணும், பாவம் இந்த பாரத்திலே இருக்கணும் அப்படிங்கிற சித்தம் இருந்து நல்ல காரியத்தெலாம் சத்தா வரணும்னு பார்த்துப்பார். அது வெளியில் சொல்ல மாட்டார். தான் அஞ்சனத்தை துறைச்சிக்கிண்டு அந்த சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி இந்த மரங்கள்லாம் தன்னுடைய பேரனான அந்த புல்லாங்குழலுக்கு பகவான் அதர்பத்தில் இருக்க முடியாத பாக்கியம் பெற்றது. தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி சேத்துஜா அஸ்ருமமுதுகும் யசாரியா கஞ்சனம் விடுற மாதிரி பாலை சொரிந்து கொண்டு அந்த மரங்கள் இருக்காங்க. ஆஹா, இந்த பெண்மான்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணிது. இந்த ஆண்மான்களோட பகவான் விமானத்தை அனுபவிக்கிறது. அதாவது கோபிகைகள் கிருஷ்ண பக்தி அபாரம் இருக்குது. ஆனால் தன்னுடைய பர்த்தாமார்கள் கணவன்மார்கள் அவ்வளோ பக்தி இல்லை. அது மாதிரி நமக்கு வாய்ச்சதே அப்படின்னு சொல்கிற என்ன கவனிக்கணும். நமக்கு வாய்ச்ச பர்த்தா இப்படி இருக்கான்னு நினைக்காம மகாபாகியவதிகள் ரொம்ப புண்ணியமன் இருக்குது. அதான் பெண்மான்கள். அதனால் தன்னுடைய கணவன்களும் அந்த பகவானத்தில் ஈடுபட்ட நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணலை. அதனால் நம்முடைய பர்த்தா பகவான் ஈடுபட்டோம். நாம் கொஞ்சம் புண்ணியம் இருக்கும், பகவான் இருக்கும். நமக்கு பக்தி இருக்குது, அவளுக்கு பக்தி இல்லை. அது நம்முடைய புண்ணியம் குறைவாக இருப்பதுனால அப்படின்னு தன்னை குறைச்சிக்கிறா, பர்த்தாவை குறைச்சிட. ஆகாஷ வீதியிலே இவன் குட்டாமல் பார்க்க முடியாத பாக்கியமும் பசிதாகவும் இருக்கிறதுனால இல்லாதனால சமைக்க வேண்டிய காரியமும் இல்லாமல் தேவஸ்திரிகள் இவன் கூட்டாமல் பகவானுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கிறார். நமக்கெல்லாம் ஏன் பாடின்னு இருந்தாலும் பாராயணம் பண்ணியிருந்தாலும் அதற்கு பிறகு சாப்பிடணுமேன்னு நினச்சி சாப்பாட்டுக்கு அதை தயார் பண்ண ஒன்றிருக்கு. இந்த கட்டம் இல்லாமல் இருக்கா. இவன் குட்டும் காரியம் அவளுக்கு கிடையாது, தேவைகள் இவன் கொட்டாத அவள். இவன் கொட்டாமல் பகவானை அனுபவிக்கிறார். ஆஹா, இந்த மாடுகள்லாம் வேணுகானத்தை ஆரம்பிச்சுப்போம். மாடு பால் சுரந்துன்னு இருக்கும். அந்த கன்றுக்குட்டி ஊட்டணும். அந்த கன்றுக்குட்டி விடுறதுக்கு பால் சுரக்கும். அந்த பாலை கன்றுக்குட்டி சாப்பிடாமல் பரமாத்மா ஒணுகானத்தை காதாகிற தொன்னையை ஏந்தி கொண்டு அதை வாங்கிட்டு இருக்கும். கஞ்சலை விட்டுரும். மாடுகளும் அப்படியே இருக்கும். தன்னுடைய பால் வீணாக போகிறதுன்னு அதை நினைக்காது, கன்றுகளும் நினைக்காது. காவஸ்தகம் அது பகவானுடைய பெருமை என்ன. இப்படி இந்த பசுக்களும் கன்றுகளும் அப்படி இருக்கு. இந்த பறவைகள்லாம் வேதமாகிற கலையில் இருந்து கொண்டு தங்களுடைய கூண்டுகளில் கூடு கட்டிருக்கு. கூடு கட்டில் வாசம் பண்ணாமல் பகவான் ஒழுங்கானத்தை அனுபவித்து கொண்டு கண்ணீர் மழை கொண்டு முதல் நாள் எடுத்து வந்த இறை சாப்பிடாமலும் அப்படியே ஒரு வார்த்தை பேசாமல் பகவானுடைய வேணுகானத்தை அப்படியே ரசிச்சுங்க. அதான் ரிஷிகள்லாம் பறவைகளாக பிறந்திருக்கலாம். அவள் முதல் நாள் தேடின ஆகாரத்தையும் சாப்பிடாம பகவானுடைய வேணுகானத்தை ரசிச்சுன்னு இருக்கலாம். படுகாடுக்க அப்படி இருக்கும். மாடுகள் எழுதின சித்திரங்கள் மாறி நின்று அப்படியே தன்னை மறந்து இருக்கும். இந்த நதிகள்லாம் அலைகளாகிற கைகளை கொண்டு புஷ்பாஞ்சலி போடுறதான் அது. எல்லாம் பக்தால் தான். அதில் பக்த வரியர் யார்? ஹரிதாச வரியா ஹந்தாஜம் அந்திரிகி. இந்த கோவர்தனனை
பக்த ஸ்ரேஷ்டர்னா. ஏன்னா மற்றவாள்லாம் பகவானை மட்டும் அனுபவிக்கிறாள். இந்த மலையானது பகவானுக்கும் வண்டித்து செய்கிறது, பக்தாளுக்கும் வண்டித்து. பக்தாளான கோபர்களுக்கு தங்கிறதுக்கு, மழைக்கு ஒழுங்கிறதுக்கு அந்த குகையில் இடம் கொடுக்கறது, ஆகாரம் சாப்பிட்றதுக்கு சொனையில் தீர்த்தம் கொடுக்கறது, அந்த பயிர்களால் பசி தீர்க்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்குறது. அதனால் பக்தாளுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு பகவானை வகிக்கிறானே அவள் ரொம்ப உயர்ந்தவாள்னு சொல்லிக்கணும். அதுக்கு மேலே ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் அதுதான் இப்போ நடக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் இந்த திருப்பாவை கோஷ்டியில் ஈடுபட்டிருப்பதுனால இது மார்கழி மாதம் திருப்பாவை கோஷ்டி இருக்கும்னு சகலம். அந்த ஹேமந்த ருத்துவில் அதான் மார்கழி மாதத்தில் சில கோபிகைகள் ரிஷிகளுடைய அவதாரம். ரிஷிகள்லாம் பகவானை தண்டகாரண்யத்தில் வரும்போது கட்டலாம் அனுபவிக்கணும்னு. அது இந்த அவதாரத்தில் முடியாது, அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் நடக்கும்னா. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பூர்வாபியாசேனீவா கிரியதேகி அவசோமிஷா ஜன்மாந்திர வாசனை தானாக அசட் பண்ணும் அப்படின்னு கீதையர் சொல்கிறார். அதனால் ரிஷிகள்லாம் குளிருக்கு அஞ்சனமாக இல்லை, ஸ்நானம் பண்ணி பழக்கம், வெந்நீர் இதெல்லாம் அவையப்படக்கூடாது. அதனால் எவ்வளோ குளிர் அந்த மார்கழி மாதத்தில், அதுவும் நம்மூர் குளிர் மாதிரியா, இங்கே குளிரே தெரியல. அந்த டெல்லியில் என்னமா குளிர் இருக்கும்னு தெரியும், மைனஸ் நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரியாது சொல்லுவாங்க. அப்படி யமுனையில் என்ன குளிர் இருக்கும், அந்த குளிரில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக விடைய காலம் எழுந்திருந்து ஒத்தர் கையை ஒத்தர் பிடிச்சிருந்து பகவான் நாமத்தையும் நின்று குணத்தையும் நின்று கதையை சொல்லிட்டு பேசிட்டு யமுனைக்கு வருவாள். கரையில் வஸ்திரத்தை வச்சு ஸ்நானம் பண்ணுவாள். அதுக்கு பிறகு ஸ்நானம் ஆன பிறகு வஸ்திரத்தை முடித்து கொண்டு உத்தமமான மணல்னால் ஒரு அம்பாளுடைய பிரதிகிருதி பிம்பத்தை தயார் பண்ணிட்டு அந்த அம்பாவை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி வேண்டிப்பாள். இது மந்திரம் ஜபந்திற்காக இந்த மந்திரத்தை சொல்வாள். என்ன மந்திரம்? கத்யாஜினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதின்மே குருதே நமஹா. அம்மா தாயே, உனக்கு வெகுவாக பூஜை பண்ணுறோம், உன் நமஸ்காரம் பண்ணுறோம். பரமாத்மா கிருஷ்ணன் எங்களுக்கு பர்த்தாவா வரணும்னு இவ்வளவு கன்னிகைகளும் பிரார்த்திக்கிறார். இப்படி 30 மாதம் நோன்பு நூற்று அந்த பூர்த்தி உற்சவத்தில் அன்றைக்கி விளையாடணும்னு தோணும். தன் வஸ்திரத்தை கட்டி வச்சுவிட்டு நிலத்தில் விளையாடுறார். அப்பா பிரபு அனுகிரகம் பண்ணுறதுக்காக யோகேஸ்வரன் வராது. நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பரவா எப்படி பேசுகிறான். இவன் கரையில் வச்சுற வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தினுடைய உச்சியில் போய் உட்காந்து, நான் இங்கே வச்சுருக்கேன் கையில், அவாவா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஷியாமசுந்தரதே தாஸ்யாக கடபாமதபோதித்தம். சாமசுந்தரா, கிருஷ்ணா, எங்களுடைய வஸ்திரத்தை கொடுறாப்பா, கடுமையான குரல் அவனுக்கு. உன் வார்த்தைப்படி நடக்கும், என் வார்த்தைப்படி நடக்கிறேன், நீங்கள் வரலையே, வந்து வாங்கிக்கோங்கிறேன். திருட்டு பூக்களை வாங்கி வச்சு நான் வச்சுருக்கேன் சௌரியமா, ஒவ்வொன்றா ஒருத்தராக வந்து வாங்க. அப்போ 2 கையும் சிரத்து தூங்கிண்டு வச்சுருந்து நமஸ்காரம் பண்ணிடுறது தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய அபச்சாரத்தெல்லாம் மன்னிக்க வைக்கக்கூடியது. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தெய்வ பிரசாதி. தெய்வத்துடைய அனுகிரகம் ஏற்படுனா 2 கைகளையும் கூப்பி சிரசில் எழுதும். அப்படி வச்சுன்னு வாங்க. அப்படியே பண்ணால் குழந்தைகள் பகவான் வஸ்திரத்தை கொடுத்தாள். அவள் போகணும்னு போகணும். என்னுடைய சரணத்தில் மனசை வச்சா அது மறுத்து வேக வைக்கப்பட்ட வேலைக்கு சமானம். பர்ஜிதா குட்சிதா தானா பிராஜோபீஜாயனிஷ்யத்தை. இந்த உலகத்தில் உள்ள குழந்தை பையனை வரனை பர்த்தாவாக அடையணும்னு நினச்சா அந்த பெண் விவாகமான பிறகு குழந்தைகள்லாம் ஏற்படும். அது ஆனால் அது என்னை பர்த்தாவாக நினைக்கணும்னு வச்சா அது என்ன பண்ணும், குழந்தை முதலிய கட்டங்களாக ஏற்படாது. பர்ஜிதா குஷம். எப்படி வைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட
கொத்துக்கடலை எப்படி விதைக்கு உதவாதோ அது மாதிரி லோக சௌக்கியத்துக்கு உதவாது என்னுடைய பக்தி. இப்போ நேர்மாதிரிதான் பகவானை பஜிச்சாக எல்லா சௌக்கியமும் நினைக்கிறான். ஏன் பகவானை பற்றி உலக ஆசை உடம் அப்படின்னு அந்த அடுத்த வருஷம் சரத்கால ராத்திரியில் அந்த ஆனந்தம் உங்களுக்கு பிரம்மானந்தம் ஏற்படும். நீங்கள் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு அது வரையும் அதெல்லாம் அம்மாவை பஜனை பண்ணாலும் பஜனத்தை மட்டும்